Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Wassalatu wassalamu ala rasulillah ma ba'd. A'udzu billahi minasyaitonir rajim. Taqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, நல்லொழுக்க பயிற்சி வகுப்பில் இங்கு நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும். இந்த பயிற்சி நமக்கு தேவையா என்பதை நாம் அசைவோடு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் நம்முடைய சமுதாயம் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுத்து மூத்தவர்களுக்கு கட்டுப்பட்டு ஒரு கட்டுப்பாட்டோடு வாழ்ந்திருக்கின்றார்கள். குடும்ப கட்டுப்பாடு, வட்டார கட்டுப்பாடு, சமூக கட்டுப்பாடு, சமுதாய கட்டுப்பாடு என்ற கட்டுப்பாட்டுக்குள் நம்முடைய சமுதாயத்தினர் வாழ்க்கை அமைந்திருந்தது. அதெல்லாம் காலம் கடந்த கதையாகிவிட்டது. இன்றைக்கு யாரும் யாருக்கும் கட்டுப்பட வேண்டிய தேவையில்லை. யாரும் எப்படியும் இருக்கலாம் என்கிற ஒரு நிலை சமூகத்தில் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இதனுடைய விளைவு மிகப்பெரிய சீரழிவை சமுதாயத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது. அதை அன்றாடம் நாம் நேருக்கு நேராக செய்தித்தாள்களின் வழியாக, சமூக ஊடகங்களின் வாயிலாக அதை நாம் பார்க்கிறோம், படிக்கிறோம். இந்த சூழல் எதை நோக்கி மனிதனை திருப்புகிறது என்று சொன்னால், பழைய நிலையை நோக்கி மனிதனை திருப்புகிறது. பழங்காலத்தில் இப்படியெல்லாம் ஒரு கட்டுப்பாடு இருந்தது, அது இப்போது தேவைப்படுகிறது என்று பழைய நிலையை நோக்கி இன்றைக்கு சமூகத்தில் அக்கறை உள்ளவர்கள், பெரியவர்கள் யோசிக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. ஒரு காலத்தில் பள்ளிக்கூடத்திற்கு போனால் பள்ளிக்கூடம் வகுப்புகள் மாலை நேரத்தில் முடிந்தவுடன் பேசாம இருக்கே இல்லை, மாலை நேர வகுப்பு முடிந்ததற்கு பிறகு அங்கேயே குழந்தைகளுக்கு குர்ஆனை படித்துக் கொடுப்பதற்கு, இஸ்லாத்தை சொல்லித் தருவதற்கு அங்கே ஒரு ஆசிரியர் இருப்பார். யாரும் வகுப்பு முடிஞ்ச உடனே வெளியில் போக முடியாது, கதவை இழுத்து பூட்டிடுவாங்க. இப்போ அதில் ஒரு மணி நேரம் உட்கார்ந்து குர்ஆனை ஓதி அங்கு சொல்லித்தரக்கூடியவைகளை கேட்டுவிட்டுத்தான் வெளியே வர வேண்டும். இப்போ அது இல்லை. இப்போ பள்ளிக்கூடத்துக்கு காலையிலே என்ன செய்கிறாங்க, பெற்றவங்க பிள்ளைங்களை குளிப்பாட்டி மூத்த கழுவி தலையை சீவி ஏற்றி விட்டுறாங்க. அது கண்ணு முழிச்சும் முழிக்காமலும் குடிச்சும் குடிக்காமலும் விதியேன்னு சொல்லி என்ன பள்ளிக்கூடத்துக்கு போகுங்க. அங்க போனதுக்கு பிறகு மாலை நேரங்களில் டியூஷன், காலை நேரத்திலையும் டியூஷன், இதையும் தாண்டி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி என்று சொல்ல வந்தால் அந்த குழந்தைகளுக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாமே என்ன பள்ளிக்கூடத்துல என்ன செய்றாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி ஆடுவது, பாட்டுக்கு தகுந்த மாதிரி எப்படி டான்ஸ் ஆடுவது என்ற இவைகளை எல்லாம் என்ன அங்கேயே சொல்லி கொடுக்குறாங்க. இது இந்த சமூகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை,
வளரக்கூடிய இளம் தலைமுறையினிடத்தில் மிகப்பெரிய சீர்கேட்டை இது ஏற்படுத்துகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் எல்லாமே ஆரம்ப காலத்தில் நான் சொன்ன அந்த கான்செப்டில் தான் உருவாக்கப்பட்டது. தப்பா மிச்சம் வருமோ? அழகான பேர்கள் வைத்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். தாருசலாம் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க, ஹிதாயத்துல் இஸ்லாம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இப்போ பேருக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் என்ன இப்போ பள்ளிக்கூடங்களை நடத்துகிறாங்க. அப்போ எப்படி இந்த குழந்தைகிட்ட நாம் ஒரு சிந்தனையை, சமூக அக்கறையை, பொறுப்பை நாம் எப்படி எதிர்பார்க்க முடியும்? எதிர்பார்க்க முடியாது. இதுதான் நாடு முழுக்க இருக்கிறது. நாம் நேற்று கூட நீங்க பார்த்திருப்பீங்க, ஒவ்வொரு வாரம் நடந்துகிட்டு இருக்கிறது, அன்றாடம் நடக்கிறது. இதுக்கு முன்னால ஆண்கள் தான் என்ன செய்வாங்க, கள்ளுக்கடை எங்கேயாவது ஒரு ஓரஞ்சாரமாக இருந்தால் யாருக்கும் தெரியாம முக்காடு போட்டுட்டு தலையில் என்ன செய்வாங்க, போயிட்டு அங்கேயே குடிச்சிட்டு அங்கேயே ஒரு ஓரமாக படுத்துட்டு மயக்கம் தெளிஞ்சு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, வீட்டுக்கு வருவான். குடித்ததோட போதையிலேயே வீட்டுக்கு வந்தால் வட்டாரத்தில் இருக்கவன் என்ன செய்வான், குனியை போட்டு அடிச்சிருவான். அதுவும் இருக்கிற 100 பேரில் ஒரு ஆள் அது மாதிரி என்ன செய்வாங்க, இருப்பாங்க. இப்போ ஆண்களை விடவும் விஞ்சுகிற அளவிற்கு இப்போ பெண்களும் போட்டி போட்டுக்கொண்டு இப்போ இந்த சாராயத்தில் பந்தியில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி, சாராயத்தை கோலையில் ஊற்றி என்ன சாப்பிட்ற மாதிரியான ஒரு நிலை என்ன உருவாகியிருக்கிறது. பள்ளிக்கூடத்தில் இன்டர்வல் விட்டா பக்கத்தில் இருக்கிற பொட்டி கடைகள் ஏதாவது வாங்கி சாப்பிட்றதுக்கு என்ன இதுக்கு முன்னால் குழந்தைங்க போகும். இப்போ அந்த இன்டர்வலை கூலிப்பு வாங்கி சாப்பிட்றதுக்கு இப்போ என்ன குழந்தைங்க இப்போ தயாராகிடுச்சுங்க. கூலிப்புங்கிறது என்னது, அது ஒரு போதை வஸ்து. இப்போ அந்த கூலிப்பையும் தாண்டி இப்போ கஞ்சாவே என்ன பள்ளிக்கூடத்தை சுற்றி எல்லா இடங்கள்லையும் என்ன கிடைக்குது. இதான் கல்லூரி வரைக்கும், இதான் மொத்த சமுதாயத்திலும். பள்ளிக்கூடத்தையும் தாண்டி பள்ளிக்கூடத்தை வாத்தியாரே என்ன சாராயத்தை முடிச்சுட்டு பாடம் நடத்தாமல் என்ன டேபிளில் படுத்து அப்படியே தூங்கிட்டு இருக்காரு. கல்வித்துறை அதிகாரி போய் அவரை எழுப்பி விட்டு, என்னடா நீ அங்கே யாருமே இல்லையே தூங்கிட்டு இருக்க, என்னன்னா சாராயத்தை போட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கார். அவரை தட்டி எழுப்பி அப்புறம் கூட்டு போக வேண்டியிருக்கு. அவர் மேலே துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கு. எவ்வளவு மோசமாக இந்த சமூகம் போய் கொண்டிருக்கிறது. குழந்தைங்களை கண்டிக்க முடியலை. அது என்ன ஏன் பிள்ளை என்ன சட்டம் முடியும், ஏன் பிள்ளை தங்க முடியும் அப்படி சொல்லி இப்போ பெற்றவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கழுதை படிச்சானே படிக்காட்டாங்கிற மாதிரி என்ன என் பிள்ளை தங்கம், என் பிள்ளைய வந்தால் தடையை கொடுத்து நீங்கள் என்ன செய்யணும், அந்த பிள்ளைய 1 மணி நேரம் வச்சிருந்து நினைச்சுன்னு அனுப்பிடணும் என்ற மனநிலைக்கு பெற்றவங்க வந்துட்டாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போறிய, படிக்கிறியா, என்னென்ன படிச்ச, என்ன கேட்டாங்க, யாரோடு பழகுற என்ற இந்த கண்காணிப்பு எல்லாம் இப்போது பெற்றோரிடத்தில் இல்லை. உள்ள கொண்டு பெற்றவங்க முக்காவாசி கண்காணிக்க வேண்டும். ஆசிரியர்கள் காவாசி குறைவாக கால அரைக்காதான் அவன் கண்காணிக்க முடியுமா. வீட்டில் பெற்றவங்க கட்டுப்படாம ஆசிரியர் கட்டுப்பட மாட்டாங்க. சட்டமே போட்டான், எந்த ஆசிரியருக்கும் கம்போஜி என்ன மாணவன் அடிக்கக்கூடாது, அடிச்சா ஆசிரியர் ஜெயிலில் இருப்பார். எதன் காரணத்தால இந்த மாதிரி என்ன வளரக்கூடிய இளை தலைமுறையினர் அவங்கள்ட்ட எந்த ஒரு கட்டுப்பாடும், ஒழுக்கம், பண்பாடு எதுவுமே இல்லை. அப்போ இவங்களை வச்சுட்டு என்ன செய்யறது, ஒன்றா உடனே என்ன செய்யறான், துப்பாக்கி தூக்கிடுறான். உத்தரகாண்டில் ஒரு மாணவன், 9ஆவது படிக்கக்கூடிய மாணவன், வாத்தியார் என்னடா படிக்க மாட்டேங்கன்னு சொல்லி கண்டிச்சிருக்காரு. முதல் நாள் நடந்த மறுநாள் அவன் பைக்குள்ள ஒரு துப்பாக்கியை போட்டு கொண்டு வந்து அடுத்த நாள் இதே மாதிரி கேட்ட உடனே தூக்கி சுட்டான். வயசு என்ன, 9ஆவது படிக்கிறவன், வயசு என்ன இருக்கும், 14 வயசு இருக்கும். இது உத்தரகாண்டு உத்தரப்பிரதேசத்தில் எங்கேயோ நடக்குதுன்னு இல்லை, இங்கே தமிழ்நாட்டில் அது மாதிரி நடக்குது. அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலை போவதினால் போதைக்கு, கஞ்சாவுக்கு, சாராயத்திற்கு, மற்ற சீரழிவுக்கு இந்த இளம் தலைமுறையினர், இளைஞர்கள், குழந்தைகள்
ஆளாகிற காரணத்தினால் இப்போ பழையபடி பேசுறாங்க, யோசிக்கிறாங்க. பள்ளிக்கூடத்திலேயே பாடங்கள் நடத்துவதை போன்று நீதி போதனைகளை நடத்த வேண்டும். அது ஒரு வகுப்பு, அதற்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி பள்ளிக்கூடத்திலே குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். நீதி போதனை, எது நீதி எது போதனை, இப்ப அது அடுத்த கேள்வி. அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலை இந்த சமூகத்தில் இருக்கிறது. இவர்களுடைய எதிர்காலம் மிகப்பெரிய அளவுக்கு இமாலய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு நாம் அதை என்ன செய்யணும்? நம்ம வீட்டில இருந்து நம்ம அதை ஆரம்பிக்கணும். நம்ம குழந்தைய நாம எப்படி வளர்க்கிறது? நிக்க விட்டுருவாங்க. நம்ம குழந்தைய நாம எப்படி வளர்க்கிறது? நம்ம குழந்தைக்கு எதை சொல்லி கொடுக்கிறது? நாம குழந்தைகிட்ட எப்படி நடந்து கொள்வது என்ற அந்த ஒரு நிலையை நாம் உருவாக்கி கொண்டால் மட்டும்தான், நம்ம வீட்டிலிருந்து நாம் ஆரம்பித்தால் மட்டும்தான், அது படிக்கக்கூடிய வெளியில போய் படிக்கக்கூடிய இடங்களாக இருக்கலாம், பழகக்கூடிய இடங்களாக இருக்கலாம், ஒரு சமூகத்தில் இருக்கலாம், வட்டாரத்தில் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், அங்கு அது என்ன செய்யும்? பிரதிபலிக்கும். இந்த கண்டிப்பு, இந்த அக்கறை நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் உங்க குழந்தைய நீங்க இழந்துருவீங்க. அது உங்க குழந்தையா இருக்காது. நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளோ என்ன மெனக்கட்டு இந்த பிள்ளைங்களை நம்ம என்ன செய்றோம்? சிவி சிங்காரிச்சு நம்ம வளர்க்கிறோம். எதற்காக? நம்ம பிள்ளை, நம்ம பேர சொல்லக்கூடிய பிள்ளை, நம்ம குடும்பத்துக்கு ஒழுக்கமான பிள்ளை, அடக்கமான பிள்ளை என்பதற்காக நீங்க வளர்க்குறீங்க. அந்த வளர்ப்பு மட்டும் போதாது, வளர்ப்பதோடு அந்த குழந்தைகளுக்கு ஊட்ட வேண்டியவைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஊட்ட வேண்டும். வெறும் சாப்பாடும் துணி மட்டும் அல்ல. அது இன்னைக்கு என்றாலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு என்ன நல்லா இருக்கும். ஆனால் இதை பொறுத்தளவில் பருவத்தை பயிர் செய்யவில்லை என்று சொன்னால் நம்முடைய குழந்தைகள் என்ன எதிர்காலம் சூனியமாகிவிடும். அதனால நீங்க உங்க குழந்தைகளுக்கு பள்ளிக்கூட படிப்பு என்பது அது தேவைதான். ஆனால் அது மட்டுமே போதும் என்ற மனநிலையை என்ன செய்ய கொஞ்சம் எடுத்து வைங்க. அதுவும் வேண்டும், இதுவும் வேண்டும். ஏன்னா அங்க நீதி போதனை சொல்லி ஆரம்பிச்சோம் வைங்க, ராமாயண மகாபாரதம் என்ன செய்ய அங்க ஓடும். ராமாயண மகாபாரத்தை நம்ம குழந்தைய என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. அல்லது ராமாயண மகாபாரதம் மாதிரி நம்ம பெரிய நாதாக்கள், அவுலியாக்கள், வலிமார்கள், அந்த பெரியவர் இந்த பெரியவர், கபரில் தொழுத பெரியார், கபரில் நோன்பு வைத்த சிறியார் சொல்லி இந்த கதைகள்லாம் என்ன செய்வாங்க? சொல்லி கொடுப்பாங்க. இது மாதிரி உங்களுக்கு குர்ஆனில் இருக்கிற அறிவுரைகள், வழிகாட்டுதல்கள், நெறிமுறைகள், நடைமுறைகள், நபி அவர்கள் சொன்னவைகள், செய்தவைகள், காட்டியவைகள், எச்சரித்தவைகள், இதையெல்லாம் சொல்லித் தருகின்ற இடமாக அவர்கள் இருக்கார். அப்போ இது உங்களுக்கு இலகுவாக செலவில்லாமல் இந்த வழிகாட்டுதல், இந்த படிப்பு இது உங்களுக்கு கிடைக்கிறது. இதில் உங்களுடைய குழந்தைகளை நீங்க அனுப்புவதோடு உங்க குழந்தைங்க எப்படி படிக்குதுங்க, என்ன செய்யுதுங்க அப்படின்னு நீங்க என்ன செய்யணும்? கண்காணிக்க வேண்டும். ஒரு வாரத்துல 6 நாள் தான் இங்க வகுப்பு நடக்குது. ஒரு நாள் வந்துச்சுன்னா அடுத்த நாள் ஆளை காணா போகும். மறுநாள் என்னடான்னு கேட்டால் எனக்கு வயிற்று வலி, பள்ளிக்கூடத்துக்கு போனியா? பள்ளிக்கூடத்துக்கு போனேன். அப்போ அந்த 1 மணி நேரம் வயிற்று வலி, காலையில் 6லேருந்து 7 மணி வரைக்கும் வயிற்று வலி, 7 மணிக்கு அப்புறம் வயிற்று வலி போயிடும். ஒரு பிள்ளை எங்கடா நேற்று வரல, எனக்கு தலைவலி, 6 to 7 தலைவலி. இன்னொரு பிள்ளை எனக்கு காய்ச்சல். எல்லாமே பள்ளிக்கூடத்துக்கு போதுங்க. இதை ஏன் நான் சொல்லி காட்டுறேன்னு சொன்னால், அப்போ நம்ம பெற்றோர்களும் அதில் கவனம் இல்லை. சரி அங்கே அசர் தான் நான் சொல்லிக்கிடுவோம், அவர் சைக்கிள் அசர் தான், அவரு நான் பார்த்துக்கிட்டோம் என்று இப்படி பெற்றவங்க இருந்தால் விளங்குமா? நம்ம பிள்ளைங்க ஒழுங்காக படிக்குமா? மார்க்கத்தை தெரிந்து கொள்ளுமா? எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருக்கே அதை கடமையாக்கவில்லை. பல்லுகுமா உன்சில இலை ரப்பி, உமக்கு என்ன இறக்கப்பட்டதோ அதை அந்த மக்களுக்கு சொல். அல்லக பாக்க நஃப்ஸக் அலா அல்லாஹ் யுமினு, அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை என்பதற்காக உன்னை நீ மாய்த்துக் கொள்வாயா என்று நபியை பார்த்து அல்லாஹ் கேட்கிறார். நபி அவர்கள் 23 ஆண்டு பிரச்சாரம் செய்தார்கள். 13 ஆண்டு மக்காவில் படாத பாடுபட்டார்கள். கூட உடனிருந்த அபு தாலிபை இஸ்லாத்தை ஏற்கல. அதுக்காக நபிகள் நாயகம் தற்கொலை பண்ணணும்,
அந்த 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 நிலையை அல்லாஹ் என்ன செய்யல, சொல்ல வேண்டிய கடமை அவ்வளோதான். எங்களை பொறுத்தவரை சொல்ல வேண்டிய கடமை நாங்கள் சொல்லுவோம். உங்களுக்கு வேணா உங்கள் பிள்ளைங்க தங்கமாக இருக்கலாம், வெள்ளியாக இருக்கலாம், பித்தளையாக இருக்கலாம். எங்களை பொறுத்தளவு நாங்கள் சொல்லுவோம். ஆனால் அதிகமாக அக்கறை எடுத்துக்கொண்டு கவனம் எடுத்துக்கொண்டு உங்கள் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுங்க என்று எங்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்தா நாங்கள் அது மாதிரி என்ன செய்வோம், சொல்லி கொடுப்போம். இல்லை ஏதோ ஒரு டைம் பாஸுக்கு என்ன நம்ம பிள்ளை அங்கே மதரசா நஜாவில் ஓதிச்சு பட்டம் வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லி விசிறுக்காக வேண்டிய பட்டத்தை வாங்குறதுக்காக நீங்கள் அனுப்பிவிட்டீங்கன்னு வைங்க, அது விசிறுற மாதிரி தான் இருக்கும், சரக்கு இருக்காது. அதனால் நீங்கள் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி மற்ற பள்ளிக்கூட விவகாரங்கள் எப்படி அக்கறை எடுத்துக்கிறீங்க, எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் எப்பாடுபட்டாலும் என்ன செய்யறோம், பள்ளிக்கூடத்துக்கு நம்ம பிள்ளைய நம்ம அனுப்பிடுறோம். கடன் வாங்கியாவது பிள்ளை நாம என்ன செய்யறோம், படிக்க வைக்கிறோம். அது படிச்சு மேலே வர்றதுக்குன்னா திரும்பி பார்க்கறதுக்குள்ள எங்கேயோ போயிடுது, நடக்குதா இல்லையா? அவன் எங்கேயோ போயிடுறான், நடக்குதா இல்லையா? அப்போ அதுக்கு எத்தனை லட்சங்களை செலவழிச்சிருப்போம், எத்தனை காலங்களை விரயம் செய்திருப்போம், அத்தனையும் விளைவு கரைத்து நீராய் போய்விடும். கடைசியில் உங்களுக்கு நிற்பது இது மட்டும்தான். ஆஹா, நம்ம பெற்றவங்க நம்மளை இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, நாமும் அவங்களுக்கு நன்றி கடனாக எதுவும் நம்ம செய்யலையே, நாம் என்ன செய்யறது என்று அவர்களை எண்ணி பார்க்க வைக்கக்கூடிய அந்த நீதி போதனை அறிவுரை இங்கு மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பிள்ளைங்களை உருவாக்கக்கூடிய இடம் இதுதான். அதனால இதுல நீங்க வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் உங்களுடைய குழந்தைகள் இங்கு படிப்பார்கள் என்று சொன்னால், அவங்களை அனுப்பி வைப்பீங்கன்னு சொன்னால் அதை நீங்க அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். அதான் உங்களுடைய எதிர்காலத்துக்கு என்ன சிறந்தது, உங்களுடைய எதிர்கால தலைமுறை உங்களுக்கும் சிறந்தது, அதனுடைய சந்ததிகளுக்கும் அது சிறந்தது. ஏன்னா அல்லாட்ட அது ஒரு துவா செய்யுங்க, ரொம்ப ரஹ்மா கமா ரப்பயானி சகீரா அப்படின்னு என்ன செய்யுங்க, துவா செய்யுங்க. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا இந்த அது உங்களுக்காக துவா செய்யுங்க. அப்போ அந்த சிந்தனையை ஊட்டக்கூடிய இடமாக இது மட்டும்தான் இருக்கிறது. ஆதலால் இதில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். எல்லா போதும் இறைவனுக்கு வாகத்தான் அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். நிகழ்ச்சியின் நிறைவாக நம்முடைய கல்லூரியில் ஆலிமா படிக்கக்கூடிய 2ஆம் ஆண்டு மாணவி ஐநூல் ஃபாத்திமா உங்களுக்கு மத்தியில் சிற்றுரையாற்றுவார். முடிச்சு சலாம் சொல்லியிருந்தோம். Assalamualaikum. Alhamdulillahi wassalatu wassalamu ala rasulil அம்மாபாத். அன்பான பெரியோர்களே, தாய்மார்களே, என் போன்ற மாணவ மாணவிகளே, இப்போது நான் உங்களுக்கு மத்தியில் காக்க காக்க நாம் காக்க என்ற தலைப்பில் சிறிது நேரம் உரையாற்றப்பட்டுள்ளேன். மனிதர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அருட்கொடைகளில் நாக்கு மிக முக்கியமானது. சுமார் 50 கிராம் இறைச்சிக்கு தான் நாக்கு. இந்த நாட்டின் மூலம் ஒரு சமூகத்தை சீர்திருத்தவும் முடியும், ஒரு சமுதாயத்தை கெடுக்கவும் முடியும். வரலாற்றில் இதற்கு சான்றுகள் உள்ளன. நபிமார்கள் மற்றும் நற்சிந்தனைவாதிகளின் போதனையால் எத்தனையோ சமுதாயங்கள் சீரடைந்தன. அதே போல சல்மான் ருஷ்டி, தஸ்லிமா நஸ்ரீன் போன்ற கயவர்களின் பேச்சுகளால் முஸ்லிம் சமுதாயத்தில் குழப்பமும் கொந்தளிப்பும் ஏற்பட்டதை நம்மால் மறந்திருக்க முடியாது. ஆக நாக்கினால் நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. இந்த நாக்கை மனிதர்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்தக் கூடாது என்பதை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டியுள்ளது. ஒருவர் தமது நாவை பிறருக்கு சாதகமாக பயன்படுத்தாவிட்டாலும் ஒருவருக்கு பாதகமாக பயன்படுத்திவிடக் கூடாது. பிறருக்கு எதிராக தமது நாவை உயர்த்தாதவனை உண்மையான முஸ்லிம் என்று இஸ்லாம் சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவருடைய நாவை விட்டும் கரத்தை விட்டும் பிற முஸ்லிம் பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவர்
அவரை உண்மையான முஸ்லிம் என்று அப்துல்லா பின் அம்ர் அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் நூல் புகாரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெரும்பாலும் இந்த நாக்கு விஷயத்தில் தான் சறுக்கி விடுகின்றனர். ஒருவர் தமது நாவை பயன்படுத்தி பிறரது உள்ளங்களை காயப்படுத்தி விடுகின்றனர். பிறருடைய மான மரியாதைக்கு பங்கம் விளைவித்து விடுகின்றனர். ஆண்களோ பெண்களோ ஒரு இடத்தில் சிலர் ஒன்று கூடிவிட்டால் நல்ல விஷயங்கள் பரிமாறப்படுவது அதி அரிதாகவே இருக்கும். மாறாக யாரை பற்றியாவது புறம் பேசிக் கொண்டிருப்பார்கள் அல்லது கோல் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஒருவரை பற்றி புறம் பேசுவதையும் கோல் சொல்வதையும் இஸ்லாம் கடுமையாக கண்டிக்கிறது. இதனால் முஸ்லிம்களுக்கு மத்தியில் குரோதமும் விரோதமும் குழப்பமும் ஏற்படுவதோடு நல்லிணக்கம் கெட்டுவிடுகிறது. புகாரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்து கேலி கிண்டல். இதுவும் நாமல் செய்கின்ற ஒரு வகை இழிச் செயல்தான். பிறரை கேலி கிண்டல் செய்வது சர்வசாதாரணமாக நடந்து வருவதை பார்க்கிறோம். ஆனால் அவருடைய மனம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் என்பதை யாரும் எண்ணி பார்ப்பதில்லை. கல்லூரிகளில் நடக்கின்ற ராகிங், UTC இந்த வகையை சேர்ந்ததுதான். இதனால் மனமுடைந்து எத்தனையோ பேர் தற்கொலை செய்துள்ளார்கள். மட்டுமல்ல, நாவரசுகளும் சரிகாசாக்களும் தோன்ற காரணம் ராகிங், UTC தான் என்பதை யாரும் மறுக்க முடியாது. மேலும் இஸ்லாம் நாவை நன்மைக்கு மட்டும் பயன்படுத்துமாறு ஆர்வமூட்டியுள்ளது. அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர் நல்லதை பேசட்டும் அல்லது வாய் மூடியிருக்கட்டும். அழகிய வார்த்தை தர்மமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த இரண்டு ஹதீஸ்களும் புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இரண்டு தாடைகளுக்கு இடையே உள்ளதையும் இரண்டு கால்களுக்கு இடையே உள்ளதையும் எவர் பாதுகாக்க எனக்கு உத்தரவாதம் தருகிறாரோ அவருக்கு நான் சொர்க்கத்திற்கு உத்தரவாதம் தருகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே நாவை பாதுகாப்பதில் தான் நமக்கு சொர்க்கம் உள்ளது. மட்டுமல்ல, திருமதி இப்னு மாஜாவில் உள்ள ஒரு நீண்ட ஹதீஸில் நாவின் விளைவால் தான் மக்கள் நரகத்தில் முகம் குப்புற விழுகின்றனர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக நாவை பாதுகாப்போம், அதனை நன்மைக்கு மட்டும் பயன்படுத்துமாறு என்று என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாயிலவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். நிகழ்ச்சி தொடர்ந்து நிறைவு பெறுகிறது. சுப்ஹானல்லாஹ் வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா